ஜாலியாக டூர் போகிறோம். அப்போ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போனால் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதுவும் தித்திப்பாக இருக்கக்கூடிய ஆரஞ்சை சாப்பிட்டுக்கிட்டே போனால் சாப்பிட்லாமா? ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்தேன். இந்த கையில் 5 சொலை இருக்குது, இந்த கையில் 6 சொலை இருக்குது. 6 5 11 சொலைகள். அதனால தான் இதற்கு ஆரஞ்சு அப்படிங்கக்கூடிய பெயர் வந்ததாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ள 9 to 11 சொலைகள் வரைக்கும் இருக்கும். இந்த ஆரஞ்சை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி மலை கிராமம். இது பழனி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி. இந்த ஊர் கமலாரஞ்சு உற்பத்திக்கு மிகவும் புகழ் பெற்றது. இந்த ஊர் கமலாரஞ்சுக்கு தனி சுவை உண்டுங்க. ஆரஞ்சு இது ஒரு பூக்கும் தாவரம். ரூட்டேசியே என்ற தாவர இனத்தையும் சிட்ரஸ் என்ற பேரினத்தையும் சார்ந்தது. இதை தமிழில் தோடை அப்படின்னு அழைக்கிறாங்க. இலங்கையில் இன்னைக்கும் தோடம் பழம் அப்படின்னு ஆரஞ்சை அழைக்கக்கூடிய வழக்கமானது இருக்கு. இந்த ஆரஞ்சினுடைய பூர்வீகம் எது? ஆரஞ்சு பழத்தின் பூர்வீகம் தெற்காசியா தான். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவின் தென்கிழக்கு வடகிழக்கு பிரதேசங்கள், சீனாவின் தெற்கு பகுதி, வியட்நாம் ஆகியவை தான் ஆதி ஆரஞ்சுகள் விளைந்த பகுதிகளாக சொல்லப்படுது. சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் ஆரஞ்சு மரங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. சீனாவில் கிமு 2500 சமயத்தில் ஆரஞ்சு மரங்கள் இருந்ததாம். கிபி 1ஆம் நூற்றாண்டுல சீனாவில் விவசாயிகள் ஆரஞ்சு தோட்டங்களை உருவாக்கி அதிக சுவையுள்ள விதவிதமான ஆரஞ்சுகளை உருவாக்க தொடங்கிட்டாங்களாம். இது எல்லாமே வரலாறு சொல்லும் செய்திகள். இந்த ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால இதற்கு ஆரஞ்சு அப்படிங்கிறது பேர் வந்ததா, இல்லை ஆரஞ்சு வண்ணத்தினுடைய பெயரானது இந்த ஆரஞ்சு பழத்திலிருந்து வந்ததா, இது கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான். ஆனால் இதற்கு பதில் இருக்குது. 1512ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆங்கில அகராதியில் தான் ஆரஞ்சு அப்படிங்கிறது வண்ணமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடியே ஆரஞ்சு பழம் மக்களால் அறியப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கு. இதிலிருந்து தெரியறது என்னன்னா, ஆரஞ்சு பழத்திலிருந்து தான் ஆரஞ்சு அப்படிங்கக்கூடிய வண்ணமானது வந்திருக்குது. என்னோட இருக்கிறது சென்னையை சேர்ந்த பிரியா சிவா அவர்கள். இவங்க ஒரு ஃபுட் பிளாகர். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் தொடர்ந்து 365 நாள் ரெசிபீஸை பிளாக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ எங்களுக்காக என்ன செய்ய போகிறீங்க? ஆரஞ்சு சாக்லேட் சிப் மஃபின்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை? மைதா, தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஆரஞ்சு ஜெஸ்ட்டு, ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸு அண்ட் சாக்லேட் சிப். இப்போ ஆரஞ்சு ஜெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்னது? அது நம்ம ஃப்ளேவரிங்காக நம்ம ஆரஞ்சு தோலே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரீ ஹீட் நம்ம 180 degrees செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகணும். ஆமாம், அதுக்குள்ளே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? முதல்ல மைதா மாவு. இதை ஒரு கப்பு நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அது நம்ம போட்டுடணும். பேக்கிங் பவுடர் 1 teaspoon. ஓகே, பேக்கிங் சோடா 1/4 teaspoon. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், ஓகே, கொஞ்சம் ஜெஸ்ட்டு, ஓகே, தோல் துருவின தோல், நம்ம ஒரு ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப்புக்கு மேலேயே இல்லையா? இது நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது லேசாக மிக்ஸ் ஆனால் போதும். அண்ட் எண்ணெய் ஒரு 2 tablespoon எண்ணெய். நம்ம இப்போ பட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணுறது கேக்குக்கு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. நம்ம இதுலேயே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் மேலே நம்ம தூவிக்கிறோம். இதை நம்ம மாவில் பெரட்டி வச்சுப்போம். ஓகே, இந்த ரூம் டெம்பரேச்சரில் அது மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது நம்ம 3/4 ஆட் பண்ணிடும்.
மூல்டில் ஒரு கப்புக்கு ஒரு 3/4 பாகம் போதும். ஆமாம், 3/4. இப்போ நம்ம ஓவனை திறந்துட்டு நம்ம கிரில்லு முன்னாடி வச்சிடலாம். ஓகே, கிரில்லு வச்சு உள்ளே வச்சு முடியும். ஓகே, இனிமேல் நம்ம அதே டெம்பரேச்சரில் 180 டிகிரியில் 20 minutes ஓகே பேக் பண்ணலாம். சமஸ்கிருத வார்த்தையான நரங்கா என்பது ஆரஞ்சு மரத்தை குறிப்பது. பாரசீக வார்த்தை நரங், அரேபிய வார்த்தை நரஞ்ச். இந்த வார்த்தைகள் இருந்துதான் 14ஆம் நூற்றாண்டில் அரஞ்சே என்ற பிரெஞ்சு வார்த்தை உருவாகியதாம். அதுவே பின்னாளில் ஆங்கிலத்தில் மாறும்போது ஆரஞ்சு என்ற உச்சரிப்போடு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 20 minutes ஆயிருச்சு. நம்மளுக்கு நல்ல பேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? திறந்து எடுத்து பார்க்கலாமா? ஆரஞ்சு சாக்கோ சிப் மஃபின் ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல ஆரஞ்சினுடைய ஃப்ளேவர் இருக்குது. அதோட இந்த சாக்கோ சிப்பும் நடுவில் கடிப்படுது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பதார்த்தமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆரஞ்சு சாக்கோ சிப் மஃபின் அருமை. ஆரஞ்சின் தாவரவியல் பெயர் சிட்ரஸ் அரண்டியம். இது கசப்பு தன்மை கொண்டது. ஆங்கிலத்தில் இதை பிட்டர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவில் விளைகிறது. சிட்ரஸ் சினன்சஸ் இது இந்தியாவில் விளையும் இன்னொரு ஆரஞ்சு. இது இனிப்பு சுவை கொண்டது. இதன் ஆங்கில பெயர் மொசாம்பி. நம்ம ஊர்ல இத சாத்துக்குடி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் விளையும் மற்றொரு வகை ஆரஞ்சு சிட்ரஸ் ரெடிகுலேட். தொளதொளன்னு மேற்தோல் கொண்ட இந்த ஆரஞ்சை நாம கமல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்றோம். குடம் ஆரஞ்சு, குடை ஆரஞ்சுன்னும் இதற்கு பெயர் இருக்கு. இது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த வகையாக கருதப்படுகிறது. ரோமானிய கடவுள் அட்லஸின் மகள் ஹெர்பரைட்ஸ் ஒரு ராட்சச சிப்பியில் பல கடல்களை கடந்து ஆரஞ்சை ரோமுக்கு கொண்டு வந்தது இவள்தான் என்பது பண்டைய ரோமானியர்களின் நம்பிக்கை. வரலாற்றின்படி பார்த்தால் தென்னிந்தியாவுக்கும் ரோமாபுரிக்கும் பல நூற்றாண்டுகளாக வணிக தொடர்புகள் இருந்துள்ளது. அப்படி தென்னிந்தியாவில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் பாரசீக வணிகர்கள் மூலமாக ரோமுக்கு ஆரஞ்சு பழங்கள் கொண்டு செல்லப்பட்டன. இது கிமு 1ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. ஐரோப்பிய கண்டத்துக்குள் ஆரஞ்சு அடியெடுத்து வைத்தது இந்த வழியாகத்தான். கிபி 1ஆம் நூற்றாண்டுல ரோமானியர்கள் ஆரஞ்சை ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. வட ஆப்பிரிக்கா பகுதிகளில் அவங்க ஆரஞ்சு தோட்டங்களை உருவாக்குனாங்க. ரோமானியர்கள் மூலமாக ஆரஞ்சு லிபியாவில் இருந்து மொரோக்கோ வரைக்கும் பரவுச்சு. மத்திய திரைக்கடல் நாடுகளிலும் ஆரஞ்சின் மனம் வீசிச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு வட ஆப்பிரிக்காவில் இஸ்லாமிய மூர்களின் கரம் ஓங்குச்சு. அதற்கு பிறகுதான் ஆரஞ்சு மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஸ்பெயினிலும் பரவியது. மூர்களை பொறுத்தவரை ஆரஞ்சு என்பது புனிதமான பழம். அது கடவுளுக்கு படைக்க உகந்தது, மருந்தாக பயன்படுவது. அதை சாமானியர்கள் சாதாரணமாக உண்ணவே கூடாது. எவன் ஒருவன் ஆரஞ்சை திருட்டுத்தனமாக எடுத்து உண்கிறானோ அவன் வலி மிகுந்த மரணத்தை சந்திப்பான் அப்படிங்கிறது மூர்களினுடைய நம்பிக்கை. என்னோட இருக்கிறது செஃப் ராம்சே அவர்கள். வணக்கம் செஃப். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் அலோ அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது எந்த லாங்குவேஜ்? இது வந்து ஃப்ரான்ஸ். இது பிரெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். கரெக்ட். ஓகே, இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் நம்ம செய்யறதுக்கு தேவை? முழுக்கோழி, ஆப்பிள், சிவப்பு கேபேஜ், பட்டை, பிரிஞ்சேலை, சால்ட்டு, பெப்பர், ரோஸ்மெரி, பேப்ரிக்கா, ஃப்ளார், ஆரஞ்சு ஜூஸு. சிக்கன் ஆலா ஆரஞ்சு பண்ணலாமா? பண்ணலாம். சிறிதளவு பேப்ரிக்கா, நம்ம ஊரில் வத்தல் பொடி அப்படின்னு சொல்லலாம். சொல்லிக்கலாம். வத்தல் பொடி, சால்ட்டு, மிளகாய் வத்தல் பொடி, உப்பு, பெப்பர், மிளகுத்தூள், ரோஸ்மெரி, ஓகே, ஆயில். ஓகே. இது வந்து லைட்டாக கோட்டிங் ஆகிறதுக்காக வேண்டி இதில் மாய்ஸ்சர். ஓகே. ஸோ இந்த மேரினேஷன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறேன். ஸோ இப்போ மேரினேஷன் ரெடி. ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஓகே, இப்போ 1/2 hour இந்த மசாலா தடவி அப்படியே இருக்க போகுது இல்லையா? ஆமாம். அதுக்கு பிறகு தான் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ப்ராசஸ். ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு 1/2 hour. ஓகே. 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை உலக வரைபடம் உருவான இந்த காலத்தை ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்னு வரலாறு சொல்லுது. இந்த காலகட்டத்தில்
கடற்பயணங்களின் போது ஸ்கர்வி நோயை தீர்க்கும் அருமருந்தாக எலுமிச்சை, பப்பாளியைப் போல ஆரஞ்சும் இருந்திருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஸ்வீட் ஆரஞ்சு எனப்படும் சாத்துக்குடி இந்தியாவிலிருந்து போர்த்துகீசியர்கள் மூலமாக ஐரோப்பிய நாடுகளை சென்றடைந்தது. அதனால் இதற்கு போர்ச்சுகல் ஆரஞ்சு என்ற பெயரும் உண்டு. ஆனால் இந்த ஸ்வீட் ஆரஞ்சு வசதியானவர்களுக்கான பழமாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்துள்ளது. பெரிய மாளிகைகளில், அரண்மனைகளில் சிட்ரஸ் வகை மரங்களை கொண்டு தோட்டம் அமைக்கும் வழக்கமும் அதற்கு பின்பு உருவானது. இதற்கு ஆரங்கரி என்று பெயர். ஸ்பெயினைச் சேர்ந்த கடற்பயணிகள் தான் அமெரிக்காவுக்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்து போனவர்கள். 16ஆம் நூற்றாண்டில் இந்த ஸ்பெயின்காரர்கள் பிரேசிலின் கனனியே தீவில் ஆரஞ்சு தோட்டங்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கு உலகில் விளையக்கூடிய மொத்த ஆரஞ்சின் 1/3 விளைவது பிரேசிலில் தான். கோழியை வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஆமாம். ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு மேலே என்ன சேர்க்க போறீங்க? இப்போ வந்து உள்ளார நான் சொன்ன மாதிரி இந்த வெஜிடபிள் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ அந்த அரோமா வந்து ஃப்ளேவர் கொடுக்க வேண்டிய நான் கட் பண்ண வெஜிடபிள் வந்து கேரட்டு, செல்லரி, லீக்ஸு, பார்சலி. இதில் வந்து ஆரஞ்சினுடைய துண்டு இருக்கு, ஆனியன் இருக்கு, அதுக்கப்புறம் சேலரி இருக்கு, லீக்ஸ் இருக்கு. ஆமாம், பார்சலி. நீங்க உப்பு சேர்த்திருக்கீங்களா? உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமா உப்பு, வேற என்ன? பெப்பரு, ஆயில் கொஞ்சம் ஆயில். இதை நீங்க உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ண போறீங்க. ஆமாம். உள்ள ஸ்டஃப் ஆச்சு. ஸோ இது வந்து வெளியில் வராமல் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்காக அப்படியே ஒரு டைப் பண்ணுறேன். சிக்கன் ரெடி ஆச்சு, ஓவனில் குக் பண்ண ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் ஓவனை வந்து நல்லா ஹீட் பண்ணணும். 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு ஓகே, அப்புறம் தான் நீங்கள் டெம்பரேச்சர் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். ப்ரீ ஹீட் பண்ணணும். எப்போயுமே வந்து எந்த ரோஸ்டிங்னாலும் வந்து ஓவன் ஹேஸ் டு ப்ரீ ஹீட் பண்ணியே இருக்கணும். ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து உள்ளே வச்சிடறோம். இது எவ்வளவு நேரம் இருக்கணும்? 45 minutes வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். 45 நிமிஷம் இது குக் ஆகணும். ஆமாம். இப்போ அவனில் வைக்க போகிறீங்க. ஆமாம். இப்போ நடுவில் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்களா? 45 minutesல அதுக்கு தேவையான வந்து சைடு அக்காம்பனிமெண்ட்ஸ் தான் பண்ண போகிறேன். ஓகே. அதில் வந்து மெயின் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கேபேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் ரெட் கேபேஜ் நான் பண்ண போகிறேன். இந்த கேபேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? இந்த கேபேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸு, சின்னமன் ஸ்டிக்கு, பே லீஃபு, ஆப்பிள், ஓகே, இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பட்டரில் கொஞ்சம் போட்டு நீங்கள் வேக வைக்கணும். எவ்வளவு நேரம் இது வந்து நம்மளுக்கு வந்து வேகணும்? இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes, இப்போ 15 நிமிஷம் கேபேஜ் ரெடியாக இருக்குது இப்போ. ஓகே. இப்போ இதை குக் பண்ண போகிறீங்க. ஆமாம். ஸோ அதோட வந்து நான் வந்து அதோட ஆப்பிள், நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதான் பேஸ் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நான் வந்து உங்களுக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஓகே. நல்லா ஒரு க்ளீன் நீங்கள் பேன் எடுத்துக்கிங்க முதல்ல. ஓகே. பட்டர். ஆமாம், பட்டர். ஸோ ஆஃப் அண்ட் ஹவர் போட்டுறேன். நீங்கள் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேபேஜ் நீங்கள் போடுறீங்க, கேபேஜ் ஆப்பிள் போடுறீங்க, அதோட பிரிஞ்சி இலை போடுறேன், சின்னமன் ஸ்டிக்கு, ஒரு பட்டை. ஆமாம். நல்லா சாத்தே பண்ணிட்டு கொஞ்சம் குக் ஆன உடனே ஓகே நீங்கள் இந்த ஆரஞ்சு ஜூஸு, ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் இல்லையா? ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸு இப்போ வந்து குக் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், ஒரு 15 minutes. நம்மளுக்கு கேபேஜ் ஆரஞ்சு ஜூஸில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இல்லையா? நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஜூஸியாக ஒரு கிளேஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. இப்போ ரெடி டு ஈட் இது. இப்போ அடுத்தது வந்து நம்ம சிக்கனை எடுக்கணும். சிக்கன் நம்ம அவனில் வச்சு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு, அதை எடுக்கணும். இப்போ அதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்களா? ஆமாம். இப்போ வந்து சைடை வச்சு நமக்கு வந்து சாஸ் அதுக்கு ஒன்று இருக்குது. ஓகே. வேணும் அதுக்கு ஒரு டிப்பிங் மாதிரி சாஸ் வேணும் நம்ம. ஓகே. இப்போ அதை நம்ம பண்ண போகிறோம். செஃப், நம்ம சிக்கனை வெளியில் எடுத்தாச்சு.
நல்ல குக் ஆகிருக்கு. ஆமாம், நல்லா பாருங்க, நல்லா அந்த லிக்யூடு இருக்குது. ஓகே, தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு தான் நீங்கள் சாஸ் பண்ண போகிறீங்க. சாஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஜூஸ் இருக்குது ஆல்ரெடி, நான் பேனில் போட போகிறேன். சிக்கனுடைய ஜூஸ் போட்டேன் ஆல்ரெடி. ஓகே, அப்புறம் ஆரஞ்சு சாஸு. இதோட நம்ம வந்து ஒரு மைதாலான ஒரு ப்ரௌன் ரூ மாதிரி நம்ம சாஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்போம். ஓகே, அது வந்து திக்கனிங்காக நம்ம வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூ வந்து ஆல்ரெடி நீங்கள் இதே மாதிரியான ஒரு ஆரஞ்சு ஜூஸும் இந்த சிக்கன் எசன்ஸும் அதோட மைதாவும் மிக்ஸ் பண்ணதோட ரெடியாக வச்சுருக்கிற சாஸ் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கிளேஸ் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறோம். ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஷைனிங் சாஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். சீசனிங் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பரு, ஓகே, கொஸ்மரி வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ சாஸ் ரெடி ஆச்சு பார்க்குறீங்க. சாஸ் நம்மளுக்கு ரெடி இல்லையா? இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். சிக்கன் அலா ஆரஞ்சு டேஸ்ட் பார்க்குறேன். வா, நல்ல அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லை? ஆமாம், ஸ்வீட்னஸ் இருக்குது. அந்த சாஸோடு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. சிக்கன் நல்ல குக்காக இருக்குது, அதனுடைய அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த சிக்கன் அலா ஆரஞ்சு அற்புதம். 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல ஆரஞ்சு என்பது விலை உயர்ந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு போன்ற விசேஷங்களின் போது உண்ணப்படும் பழமாக இருந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல தான் ஆரஞ்சு பழ உற்பத்தி பெரிய அளவுல மேற்கொள்ளப்பட்டது. 2ஆம் உலக போருக்கு பிறகுதான் அமெரிக்கர்கள் மத்தியில ஆரஞ்சு ஜூஸ் அப்படிங்கிறது அன்றாட உணவாக மாறியது. ஐரோப்பிய மக்களுக்கு ஆரஞ்சு அறிமுகமான சமயத்தில் சீனாவிலிருந்து வந்த ஆப்பிள் என்றே அதை குறிப்பிட்டார்கள். அது பொன் மஞ்சள் நிறத்தில் தகதகவென இருந்ததால் கோல்டன் ஆப்பிள் என்றும் குறிப்பிட்டார்கள். பல்வேறு தேசங்களின் புராணங்களிலும் கோல்டன் ஆப்பிள் என குறிப்பிடுவது ஆரஞ்சாகத்தான் இருக்கும் என்பது பொதுவான நம்பிக்கை. ஐரோப்பாவில் ஆரஞ்சு வணிகத்தில் பெரிய மறுமலர்ச்சி 11ஆம் நூற்றாண்டில் உண்டானது. பாரசீக வகை ஆரஞ்சுகளுக்கும் மொரோக்கோ, ஸ்பெயின் வகை ஆரஞ்சுகளுக்கும் நல்ல மதிப்பு இருந்தது. புதிய ரக ஆரஞ்சுகளும் உருவாக்கப்பட்டன. அதில் முக்கியமானதுதான் பிட்டர் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. பின்புதான் இதை கொண்டு மர்மலட்ஸ் எனப்படும் சட்னிகளும் மது வகைகளும் தயாரிக்கும் தொழில் உருவானது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் இந்துமதி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்ன செய்ய போறீங்கம்மா? ஆரஞ்சு பழத்தோல் பச்சடி. இதற்கு தேவையான பொருட்கள் என்னலாமா? ஆரஞ்சு பழத்தோல், பச்சை மிளகாய், வெல்லம், உப்பு, காரப்பொடி, புளிக்கரைசல், எண்ணெய். இவ்வளவுதான் தேவை இல்லையா? இப்போ ஆரஞ்சு பழத்தோலை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வேக வச்சு வச்சிருக்கேன். இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம். எவ்வளவு நேரம் அது ஒரு வேகணும்? அது 5 to 10 minutes வெந்தால் போதும். வெந்தா போதும். ஓகே. இது எதோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்? தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும் இல்லையா? ஆமாம். ஓகே, நம்ம இப்போ செஞ்சிடலாமா அதை? செஞ்சிடலாம். இப்போ பச்சை மிளகா, இது ஒரு 4 பச்சை மிளகா. வதங்கிடுச்சு. ஓகே. இப்போ புளிக்கரைசல். புளிக்கரைசல்லே நம்ம வந்து பழத்தோலையும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கக்கூடிய பழத்தோல், காரப்பொடி, இது நல்லா சுண்டி வரணும் இல்லையா? ஆமாம். நல்ல அந்த புளி வத்தி வரும்.
ஆரஞ்சு பழம் சிட்ரஸ் அமிலம் நிறைந்த பழம். எளிதில் ஜீரணமாகும் நார்ப்பொருட்கள் ஆரஞ்சு பழத்துல நிறையவே இருக்கு. அதுல பெக்டின் என்னும் நார்ப்பொருள் குறிப்பிடத்தக்கது. ரத்தத்தில் கொழுப்பின் அளவை கட்டுக்குள் வைக்க இந்த பெக்டின் உதவுது. 100 கிராம் ஆரஞ்சு பழத்துல 53.2 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குது. ஒரு நாளைக்கு 120 கிராம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா போதும். தினசரி உடலுக்கு தேவையான வைட்டமின் சி கிடைச்சிரும். தவிர நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நோய் தொற்றுக்களில் இருந்து உடலை காக்கிறதுல இந்த வைட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்மளுக்கு நல்ல வத்தி வந்துருச்சா? ஆமாம், வத்தி வந்துருச்சு இல்லையா? ஆ இந்த ஸ்டேஜ் போதும். போதும். இதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுமா? வெல்லம் வெல்லம் வெல்லம். இது இப்போ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் வெல்லம். இப்போ நம்மளுக்கு ஆரஞ்சு பழ தோல் பச்சடி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு நிறுத்தலாம் இல்லையா? நிறுத்திடலாம். ஓகே. இந்துமதி அம்மா கைவண்ணத்தில் ஆரஞ்சு பழ தோல் பச்சடி ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். முதல்ல அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய ஃப்ளேவர் இருக்குது, அதோட ஒரு தித்திப்பும் சேருது, வெல்லத்தினுடைய தித்திப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காரம் உள்ளுக்குள்ளே ஏறுது. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் ஆரஞ்சு பழ தோல் பச்சடி அருமை. முக அழகுக்கு, கூந்தல் பளபளப்புக்கு, பற்கள் பளிச்சுன்னு தெரியறதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் உதவி பண்ணுது. சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழ சாறுல தேன் கலந்து சாப்பிட்டு படுத்தீங்கன்னா சுகமான தூக்கம் கன்ஃபார்ம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.